பகுதி நேர வேலை செய்ய விரும்பும் ஆசிரியர்கள் அதற்கு முதலில் கல்வி அமைச்சிடம் அனுமதி வாங்க வேண்டும். அது தொடர்பான தெளிவான வழிகாட்டி ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். எந்த பகுதி நேர வேலையாக இருந்தாலும் ஆசிரியர் பணிக்கு இடையூறு வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஆசிரியர் பணியின் போது பகுதி நேர வேலை குறுக்கே வரக்கூடாது என்றார் அவர். ஆசிரிய பெருமக்கள் தங்களின் முதன்மை பணியான கற்றல் கற்பித்தலில்தான் முழு கவனமும் செலுத்த வேண்டும். நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தும் கடப்பாட்டுக்கு ஏற்ப வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு கவனம் தேவை என்றார் அவர். எக்கச்சக்கமான ஆசிரியர்கள் தற்போது பகுதி நேர வேலைகளில் ஈடுபட்டு வருவது குறித்து கருத்துரைக்க கேட்டபோது அமைச்சர் அவ்வாறு கூறினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். வரும் சீன புத்தாண்டு விடுமுறையின் போது நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஒரு நாளைக்கு 2.6 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை தொடங்கி பெருநாளுக்கு முதல் நாளான ஜனவரி 28 வரை குவாலாலும்பூரில் இருந்து நாட்டின் வட கிழக்கு மற்றும் தென் பகுதிகளுக்கான போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அவ்வாறு கணித்துள்ளது. அந்த 2.6 மில்லியன் வாகனங்களில் 2.2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலையையும் 1,98,000 வாகனங்கள் KL காரா நெடுஞ்சாலையையும் 82,000 வாகனங்கள் ஃபாசா 1 கிழக்கு கரை நெடுஞ்சாலையையும் பயன்படுத்தும். அதே சமயம் ஃபாசா 2 கிழக்கு கரை நெடுஞ்சாலையை 48,000 வாகனங்களும், WCE எனப்படும் மேற்கு கடற்கரை விரைவு சாலையை 1,20,000 வாகனங்களும் பயன்படுத்தும் என LLM கூறியது. பெருநாள் முடிந்து மக்கள் மாநகர் திரும்புவது பிப்ரவரி 1, 2 தேதிகளில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாக்கால விடுமுறையின் போது ஜனவரி 23 தொடங்கி பிப்ரவரி 2 வரை நெடுஞ்சாலைகளில் அவசர தேவைகள் தவிர்த்து எந்த பாதைகளையும் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் மூடாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும். அதோடு பிளஸ் நெடுஞ்சாலையில் அதிக நெரிசல் ஏற்படும் 25 ஹாட்ஸ்பாட் இடங்களில் ஸ்மார்ட் பாதைகளையும் LLM முடக்கிவிட உள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. வட்டி முதலைகளிடம் கடன் வாங்கிய ஆடவர் மரணமடைந்த பிறகு அவரின் குடும்பத்தை அக்கும்பல் விடாமல் துன்புறுத்தி வருவது அம்பலமாகியுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த வட்டி முதலையிடம் தினசரி செலவுக்காக அவ்வாடவர் 1,648 ரிங்கேட்டை வட்டிக்கு வாங்கியுள்ளார். வட்டிக்கு வாங்கிய பணத்தை கட்டவில்லை என்றால் மகனை உயிரோட பார்க்க மாட்டீர்கள் என அக்கும்பல் மிரட்டியிருக்கிறது. இந்நிலையில் சில தினங்களிலேயே, அதாவது டிசம்பர் 21 தேதி ஜோஹர் பாருவில் உள்ள கட்டடம் ஒன்றில் இருந்து விழுந்து 27 வயது அவ்விளைஞர் உயிரிழந்தார். மகனை இழந்த சோகத்தில் குடும்பமே வாடி போயிருக்கும் நிலையிலும் கூட வட்டி முதலை கும்பல் கொஞ்சமும் மனிதாபிமானமின்றி அக்குடும்பத்திற்கு தொல்லை கொடுத்து வருகிறது. ஆக கடைசியாக அவர்களின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. வட்டி முதலைகள் கூலிக்கு வைத்த ஆள் சர்வசாதாரணமாக அவ்வீட்டை நெருங்கி பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சற்று தூரம் சென்றதும் அங்கிருந்து புகைப்படம் எடுக்கும் காட்சிகளும் வைரலாகியுள்ளன. மகன் வட்டிக்கு பணம் வாங்கியது ஒரு கும்பலிடம்தான். ஆனால் தங்களிடமும் வட்டிக்கு வாங்கியதாக பல்வேறு கும்பல்கள் தொடர்ந்து நச்சரித்து வருகின்றன. அதற்கு ஆதாரம் கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை என இறந்து போன ஆடவரின் தந்தை கூறினார். மகன் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களின் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பது தெரிந்திருக்கும். அதற்கும் இப்போது வாய்ப்பில்லை. எனவே இனியும் எங்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்யாதீர்கள் என தாம் மன்றாடி கேட்டுக்கொள்வதாக ஹோ எனும் அடையாளம் கூறிக்கொண்ட அவர் கூறினார். பேங்க் நகாரா மலேசியா தனது OPR ஆண்டு வட்டி விகிதத்தை தொடர்ந்து 3 விழுக்காடாக நிலைநிறுத்தியுள்ளது. தற்போதைய OPR நிலையில் பணக்கொள்கை நிலைப்பாடு பொருளாதாரத்திற்கு ஆதரவாகவும் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளின் தற்போதைய மதிப்பீட்டிற்கு நிலையாக இருப்பதாகவும் மத்திய பொருளகம் தெரிவித்துள்ளது. கடன் வட்டி விகிதத்தை தொடர்ந்து 3 விழுக்காடாக நிலைநிறுத்துவது என பேங்க் நகாராவின் நாணய கொள்கை குழுவின் இந்த ஆண்டிற்கான முதற் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. 2023 ஆண்டு முதல் தொடர்ந்து 10 கூட்டங்களில் OPR 3.0 விழுக்காடாக மத்திய வங்கி பராமரித்து வருகிறது. விலை நிலைத்தன்மைக்கு மத்தியில் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு பணக்கொள்கை நிலைப்பாடு உகந்ததாக இருப்பதை
பேங்க் நகாரா உறுதி செய்யும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சாதகமான தொழிலாளர் சந்தை நிலைமைகள், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் குறைவான கட்டுப்பாடான பணக்கொள்கை ஆகியவற்றால் உலக பொருளாதாரம் வலுவாக இருக்கும் என்று பேங்க் நகாரா எதிர்பார்க்கிறது. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர் முஹம்மட்டின் 2 மூத்த மகன்கள் ஒரு வழியாக தங்களின் சொத்து விவரங்களை அறிவித்திருக்கின்றனர். அவ்வறிவிப்பு தமக்கு திருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பாணையம் MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். தான் ஸ்ரீ மொக்சானி மகாதேர் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கேட் சொத்து மதிப்பை அறிவித்துள்ளார். அவற்றில் அவரின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் 316 மில்லியன் ரிங்கேட் ஆகும். அதேவேளை மிர்சான் மகாதேரின் மொத்த சொத்து மதிப்பு 246.2 மில்லியன் ரிங்கேட், தனிப்பட்ட மதிப்பு 120 மில்லியன் ரிங்கேட் ஆகும். மேல் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அசாம்பாக்கி கூறினார். இருவருமே தம்மிடம் நேரடியாக சொத்து விவரங்களை அறிவித்ததாக அவர் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட சொத்துக்களை MACCயின் தடயவியல் அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளனர். 40 ஆண்டுகளுக்கும் மேலான சொத்து விவரங்களை அறிவிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் பலமுறை நீட்டிக்கப்பட்டு கடைசியில் கடந்த செப்டம்பரில் மொக்சானியும் மிர்சானும் ஒரு வழியாக சொத்துக்களை அறிவித்தனர். தங்களின் தந்தையான மகாதேர் 1981ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றதில் இருந்து தாங்கள் குவித்த சொத்துக்களை அறிவிக்குமாறு மொக்சானியும் மிர்சானும் முன்னதாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தனர். அமெரிக்காவின் தென்பகுதியை அரிய பனிப்புயல் தாக்கியதில் 4 மரணமடைந்தனர். இந்த குளிர்கால புயல் அமெரிக்காவின் ஆழமான தெற்கின் சில பகுதிகளில் பனி மற்றும் உறைபனி மழையை கொண்டு வந்தது. டெக்சஸில் குளிர் தொடர்பான 2 சம்பவங்களை ஆஸ்டின் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஜியார்ஜியா மற்றும் மிலாவுக்கியில் தாழ்வெப்பநிலையால் 2 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவின் வடக்கில் நியூயார்க் மாநிலத்தில் சில பகுதிகள் மற்றொரு புயலால் தாக்கப்பட்டு வருகின்றன. 18 அங்குலங்கள் வரை பனியால் மூடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவிற்குள் 2200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு மேலும் 3000 விமானங்கள் தாமதப்படுத்தப்பட்டதாக ஆன்லைன் டிராக்டர் ஃபிளைட் அவேர் தெரிவித்துள்ளது.